தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஆசீரும். சகாய அன்னையின் பக்தர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. முதலிலே பெண்களுக்கு, உங்களுடைய கர்ப்பத்தில் இயேசுவை ஏன் நீங்கள் தாங்கவில்லை? யாராவது பதில்? உங்களுடைய கர்ப்பத்தில் இயேசுவை தாங்கியிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட், ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குதா? சரியான கேள்வியை கேட்டுவிட்டாரோன்னு நினைக்கிறீங்க எல்லாரும். சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் முன்பாக கன்னி மரியாள் முந்திக் கொண்டாள். இறைவனுடைய திட்டத்திற்கு கன்னி மரியாள் முந்திக் கொண்டாள், தேர்ந்தெடுக்கப்பட்டால் முந்திக் கொண்டாள். ஆகவேதான் இன்று இந்த சகாய அன்னையின் பக்தர்களாக நாம் இன்று மாற்றலியில் கூடியிருக்கின்றோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த இந்த நிகழ்வு இன்றும் நாம் நினைவு கூறுகின்றோம். அவளுடைய வழிகாட்டுதலின் பெயரால் நாம் அனைவருமே இறைவன் இயேசுவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும். இதோ இந்த சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பகுதியில் பணியாற்றிய பங்கு தந்தையின் மூலமாக அல்லது கிறிஸ்துவ விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்கள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, பெரியோர்கள் மூலமாக இன்றும் நாம் இந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியில், இந்த திருவிழாவில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசீரும். நாங்கள் கூடியிருக்கக்கூடிய அனைத்து பங்கு தந்தைகள் மூலமாகவும் அல்லது இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இயேசுவின் சீடத்தியாக நாம் இத்தனை நூற்றாண்டுகளாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் பாதத்திலே இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த கிறிஸ்துவ விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை ஒரு வயதான பாட்டி ஒரு கோவிலிலே அமர்ந்து மௌனமாக வேண்டிக் கொண்டிருந்தார். சில நேரத்திலே கன்னிமரியாளுடைய பெயரை சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவர் வேண்டுமென்றே விளையாட்டாக மறைந்து நின்று, நான் தான் இயேசு பேசுகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட அந்த மூதாட்டி, நீங்கள் சும்மா இருங்க இயேசுவே, நான் கன்னிமரியாள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு மக்களுடைய விசுவாசம் கன்னிமரியாளின் மீது இருக்கிறது. ஏனென்றால் இறைவனின் தாய், கடவுளின் தாய், இறை திட்டத்திற்கு தன்னைத்தானே ஆம் என்று சொல்லி அர்ப்பணித்து தன்னை ஒரு அடிமையாக, சீடத்தியாக, நம்மையெல்லாம் அழைப்பவளாக இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நமது பக்தி முயற்சிகள். இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைவனுடைய சீடர்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக பிறகு வரக்கூடிய நம்முடைய சந்ததிக்கும் இந்த விசுவாசத்தை எடுத்துச் செல்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறி, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, ஏமஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தெய்வமே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் இன்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவும் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 15 மற்றும் 16. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆழ்வான் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உனக்கு நன்றி. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம்.
கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படி தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்ததன் அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிலோப்பாவின் மனைவியுமான மரியாளும் மக்தல்தே மரியாளும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்றிருந்த அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவர் உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமான சொந்தங்களே, சகாய அன்னையின் பக்தர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இறைவன் இயேசுவின் நாமத்திலே ஆசீரும் வாழ்த்துக்களும். இந்த நற்செய்தி நமக்கு நிறைய முறை படிக்கப்பட்ட பகுதி. பலமுறை நாம் இதை கேட்டிருக்கிறோம் தவக்காலத்திலே. இந்த குறுகிய இந்த வாசகத்தில் நமக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அன்னை மரியாளும் இறைவன் இயேசுவும். சீடர்களுக்கு தாய் தந்தை எப்படி உறவு இருக்கிறதோ, அல்லது தாய் பிள்ளைகள் இந்த உறவை பற்றி சொல்லப்படுகிறது. இரண்டாவது, அன்னை மரியாளின் மூலமாக சீடத்துவம் அங்கே நிறைவு பெறுகிறது. இறைவன் இயேசு கற்பித்து கொடுத்த அந்த சீடத்துவம். முதலாவது உறவு, இரண்டாவது சீடத்துவம். இப்படியாக இந்த வாசகத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். சகாய அன்னையின் பாடம் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இங்கே எத்தனையோ முறை நாம் பார்த்திருக்கின்றோம், எத்தனையோ முறை அதை சிந்தித்திருக்கின்றோம். ஆனால் அந்த சிந்திப்பின் பயனாக அல்லது அந்த பக்தி முயற்சியின் பயனாக நாம் என்ன பெற்றுக்கொண்டோம், அது நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இந்த பகுதியை இந்த படத்தின் மூலமாக விளக்கும் பொழுது, இறைவன் இயேசு சிறுவனாக இருந்த பொழுது கன்னி மரியாள் வீட்டிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இறைவன் இயேசு மிகவும் பயந்தவராக அழுது கொண்டே கன்னி மரியாளிடம் அழுகிறார். அப்படி பார்த்ததுடன் அன்னை பதறி போகிறாள், அவரை கட்டி அணைத்துக் கொள்கிறாள்.
இடது கையில் அவரை பற்றி கொண்டு வலது கையில் அவரது கரத்தை பற்றி கொள்ளுகிறார். அதைத்தான் நாம் படத்தில் பார்க்கிறோம் இங்கே. அதாவது பயந்து நடுங்கி வந்து கொண்டிருந்த இறைவனை அன்னை மரியாள் தனது கரத்தினால் தழுவி கொள்ளுகிறார். இந்த பயம் ஏன் இயேசுவுக்கு வந்தது? நமது சின்ன பிள்ளைகள் வீட்டுக்கு போயிட்டு விளையாட போயிட்டு வரும்போது அம்மா அப்பா திட்டுவார்கள், அந்த பயத்தினாலே வருவதுண்டு. அல்லது எங்கேயாச்சும் கீழே விழுந்து கை காலில் காயம் அடுத்து வரும்பொழுது, வீட்டிற்கு வரும்பொழுது அம்மா அப்பா திட்டுவாங்களே என்ற பயத்தோடு வருவதுண்டு. ஆனால் இங்கே கன்னி மரியாள் தனது மகனை அரவணைத்து கொள்ளுகிறார். அவரை என்னவென்று கேட்கவில்லை. ஆனால் அங்கே பார்க்கிறார் வானதூதர்களை, கபிரியேலையும் மற்றொரு வானதூதரையும். அவர்கள் கத்தியை வைத்து கொண்டிருக்கிறார், ஈட்டியையும் கத்தியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வானதூதர் எதை வைத்திருக்கிறாரு? அங்கே பார்த்துருப்பீங்களே, என்னது என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு இதில் ஈட்டி வச்சிருக்கிறாரு, கத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு வானதூதர் ஆணியையும் சிலுவையும் கையில் எடுத்துட்டு இருக்கிறார். அதாவது இறைவன் இயேசுவுக்கு அந்த சிறு வயதிலேயே இதை ஞாபகமூட்டுவதாக இந்த படம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித லூக்காவும் புனித யோவானும் நண்பர்கள், சீடர்கள். இறைவன் இயேசு இறந்த பிற்பாடு இந்த 2 சீடர்களும் அன்னை மரியாளுடைய அருகிலேயே இருக்கிறார்கள். யோவான் தனது தாயாக கன்னி மரியாளை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது இந்த உரையாடல் மூலமாக இதெல்லாம் நடந்திருக்கும் என்ற ஒரு செய்தியை அங்கே இந்த லூக்கா மற்றும் புனித யோவான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் கன்னி மரியாள் அவர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடும். அதனால் இந்த உருவகம் இந்த லூக்கா எழுதிய நற்செய்தியில் நம்ம பார்க்கின்றோம். அல்லது அவர் ஒரு கிரேக்கத்தை சார்ந்தவராக இருப்பதால், நல்ல தத்துவத்தை, கிரேக்க தத்துவத்தை, ஞானத்தை பெற்றவராயிருப்பதால் இதை ஒரு உருவகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த இறைவன், பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு அன்னை மரியாள் ஆதரவு தருகிறார், அணைத்து கொள்கிறார். இது 3 வயதிலோ 2 வயதிலோ பெற்றிருக்கக்கூடிய இந்த பயத்தை 33 வயதிலும் பார்க்கிறார் கன்னி மரியாள். அப்பொழுதும் கூட இறைவன் இயேசு சிலுவை சுமந்து வருகின்ற பொழுது அங்கே கன்னி மரியாள் அவருக்கு தேற்றெழுதல் கொடுக்கிறார், சக்தியை கொடுக்கிறார். கன்னி மரியாள், நீ சரணடைந்து கொள். எப்படி? தேவனுடைய திட்டத்திற்கு நான் எப்படி சரணடைந்தனோ ஆம் என்று சொல்லி, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்தாலோ அதை போலவே நீ அர்ப்பணித்து கொள் என்று சொல்கின்றார் 33 வயதிலும். அந்த படத்தை பார்க்கிற பொழுது எப்பொழுதுமே நாம் இந்த சைடிலிருந்து பார்த்தாலும் சரி, அந்த சைடிலிருந்து பார்த்தாலும் சரி, இந்த படத்திலே பார்வையாளர்கள் நாம் தான் இருக்கிறோம். இப்படி பார்த்தாலும் கன்னி மரியாள் நம்மை நோக்கி உற்று நோக்குகிறார். அதே செய்தியை நமக்கும் சொல்லுகிறார். நீ சரணாகதி ஆகிடு, நீ சரண்டர், யூ சரண்டர் இட். அடிமையாக ஏற்றுக்கொள். கடவுளுடைய திட்டத்திற்கு நீ உன்னை தன்னைத்தானே நான் எப்படி அர்ப்பணித்தனோ அதை போலவே நீயும் அர்ப்பணித்துக் கொள் என்று சொல்லுகின்றார். இப்படியாக இறை திட்டத்திற்கு அன்னை மரியாள் தன்னைத்தானே அர்ப்பணித்து தன்னைத்தானே அடிமையாக ஆக்கி கொண்டாள். இதோ உமது அடிமை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு நாம் இத்தனை நாட்களாக அல்லது திருவிழாவிற்காக நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த பக்தி முயற்சியை இந்த உலகம் மேற்கொண்டு வருகிறது. இத்தனை நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவம் பல்வேறு சிக்கல்களுக்கும் பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கும் ஆட்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இருந்த பொழுதும் நமது விசுவாசம் வளர்ந்து கொண்டேதான் வருகிறது. எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும், எத்தனையோ மக்கள் புரொட்டஸ்டன்ட்டுக்கு சென்றாலும் சரி, பிரிவினைவாத சகோதரர்களாக மாறி சென்றாலும் இது தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நாம் எல்லாம் சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், ஐயோ இத்தனை பேர் புரொட்டஸ்டன்ட் சபைக்கு போகிறார்களே என்று கவலைப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் நம்மை சுத்தப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று நாம் கருத வேண்டும். நம்மிடம் இருந்த அழுக்கு போய்விட்டது என்று நாம் கருத வேண்டும். ஏனென்றால் கன்னி மரியாள் எப்படி அந்த தொடக்க கால திருச்சபைக்கு ஆதரவாக தேற்றரவாக இருந்தாளோ அதை போலவே தான் இன்றும் எப்பொழுதும் நம் அன்னை மரியாள் நமக்கு எப்போதும் துணையாகத்தான் இருப்பார். இன்றைய
இரண்டாவது வாசகத்தில் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் நாம் புதுப்படை பிறப்பு அடைந்ததாக பார்க்கின்றோம். எப்படி? கிறிஸ்துவை எவன் ஒருவன் விரும்பினாலும், கிறிஸ்துவை எவன் ஒருவன் விசுவாசத்தோடு நம்பினாலும் அவன் கிறிஸ்துவுக்குள் பிறப்படைகின்றான். எப்படி? புது பிறப்பு. எப்படி? பழையன கழிதலும் புதியன புகுதலும். நம்முடைய வாழ்வில் பழையன எதையெல்லாம் போக விட்டிருக்கின்றோம், புதியதை எதையெல்லாம் நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்னை போல இறைவனுடைய இயேசுனுடைய நாமத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடை, கிறிஸ்தவர்கள் என்ற கொடை, யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது நம்மை எல்லாம் அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய கடவுளுடைய நாமத்தை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய பெரும் பெற்றவர்களாக நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இந்த மாற்றலி பகுதியிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய சந்ததிக்கும் இனி வரக்கூடிய இந்த சிறிய குழந்தைகளுக்கும் நம்முடைய விசுவாசத்தை கடத்தி செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது பள்ளியில் இருந்தாலும் சரி, கேட்டிகிசம் இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு பள்ளியில் படித்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, இந்த செய்தி, இந்த விசுவாசம், கடவுளின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த விசுவாசம், இறைவன் இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு, கன்னி மரியாள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்ம பாசம், இவை அனைத்தையும் ஒரு சமூகத்திலிருந்து ஒரு சமூகத்திற்கும், ஒரு சந்ததியிலிருந்து மற்றொரு சந்ததியிற்கும் கடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொரு இறை மக்களுக்காகவும், இந்த பகுதியில் சமூக மாற்றத்திற்காகவும், இந்த பகுதியிலுடைய நல்ல ரோடு வசதிகள் கிடைப்பதற்காகவும், நல்ல சாலை வசதிகள், நல்ல மருத்துவ வசதிகள், நல்ல கல்வி, இந்த கல்வி கற்கக்கூடிய இந்த கண்மணிகளுக்கு நல்ல கல்வி, அறிவு, ஞானம், விவேகம், புத்தி கூர்மை, தெய்வ பயம், ஒழுக்கம், பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக பெறுவதற்காக இந்த திருப்பலி தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த திருவிழாவாவது இதற்கு ஒரு காரணமாக அமையட்டும். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு தெய்வமே இறைவா, முன் கூடியிருக்கக்கூடிய உடைய சகோதர சகோதரிகளை நிறைவாய் ஆசீர்வதிக்க உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நாங்கள் எடுத்துரைக்கக்கூடிய எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவாய் எங்களுக்கு தருவீர் என்ற எதிர்நோக்குடன் உம்மிடம் வேண்டுகின்றோம். ஒன்று சேர்க்கும் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்த நல்ல மனதை கொடுத்தருள வேண்டுமென
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் நாயகனே இறைவா, சகாய அன்னையின் அரவணைப்பில் வாழும் நாங்கள் எங்களிடையே இருக்கும் சினம், சீற்றம், மனக்கசப்பு, பழி சொல் போன்ற தீய பழக்கங்களை விட்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வரமருள வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, பல்வேறு நோய்களினால் துன்புறும் எம் சகோதர சகோதரிகளான முதியோர், சிறியோர், தனிமையில் வாடுவோர் அனைவரையும் நீர்தாமே உம் வார்த்தையால் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழையை எம் இறைவா, நிறைவான பருவமழையை தந்து எம் கிராமங்களை செழிப்பாக்க வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைஞ்சுவோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவயனை திருநலனுக்காகவும் உமது கையின்படி பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தெய்வமே இறைவா, இப்பழி பொருள்களோடு உம் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும்
நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஏற்று ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீரருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவுளமானில் இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. எவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னிமரியும் கடல் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், ஆட்சிமிகு மறைச்சாட்சிய மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக.
இவளின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு பெருவாக்கும் இப்பலி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தல பரிபாலகர் பெர்னார்ட் மோரஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு கூந்தராய் இருந்த வாழ்ந்து உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறை அடையுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும் எனது ஆன்மா நலமடையும். வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, உனக்காக நான் இங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன், உனக்காக நான் இங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன், அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. பசியாவும் பரந்தோடுதே, மறந்தாலும் மறவாத உனதன்மையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே, பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே, உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பில் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் சீடர்களாக சீடத்திகளாக சென்று வருவோம். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி